சாப்பிட்டு இருக்க எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு பெரிய வேனு வந்து என்னை பார்த்தோன்னே கட்டி அணைச்சி எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு 2 அடி அடித்தாங்க. அடித்தோன்னே எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, வேனில் உட்கார வச்சுட்டு, இவங்க கொஞ்ச நேரம் நீ அங்கே இருந்தீங்கன்னா உன்னை கடத்திட்டு போயிருப்பாங்க, உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி தாத்தா கூப்பிடுறாரு. இயேசுவை நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் ஒரு உயிருள்ள சாட்சியங்களோடு கூட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். என் தாயோடைய வாழ்க்கையில் 8 வயதில் நடந்த ஒரு சில காரியத்தை, கசப்பான அனுபவத்தை, அதில் கர்த்தர் எப்படி நடத்தினார், அதில் எப்படி தேவன் ஜீவனை கொடுத்தார், எப்படி பாதுகாத்தாருங்கிறத ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து விரும்புகிறேன். உங்கள் பெண் பிள்ளை வச்சிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த சாட்சி. அதுக்காக சாட்சி, இந்த சாட்சியை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாட்சி கேளுங்க. தாத்தா கூப்பிடுறாரு. யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுமா. யாரை நம்பி போகக்கூடாது, வித்துருவாங்க, இல்லாட்டி கொலை செய்வாங்க. போகக்கூடாது யார் நம்பி. இயேசு கிறிஸ்து உன்னை இன்று பாதுகாத்தார். தெரியாதவர்களுடன் எப்போதும். அம்மா, எப்படி 8 வயதில் ஆண்டவர்களை நடத்தினார்? கடந்து வந்த பாதை நான் கேட்கும்போது ரொம்ப எனக்கு பயமா இருந்தது. எப்படி கர்த்தர் பாதுகாத்தார், அது எப்படி நடந்த சம்பவம் இருந்துச்சு? ஜெபம் பண்ணிட்டு பேச ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. பரிசுத்த ஆவியானவரே, சர்வபலமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த நாம மகிமைப்படுத்து சுவாமி. நீர் செய்த அற்புதங்களை சொல்ல நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நான் நம்முடைய நாமத்தினால என் வாழ்க்கையில நடந்ததான எல்லா பயங்கரங்களுக்கும் எல்லா திகிலுக்கும் நீங்க மட்டும்தான் கூட இருந்த நீ பாதுகாத்துருக்கிறீங்க. நம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசப்பாவுடைய நாமத்தினால தேவனை கர்த்தருடைய கிருபையினால உங்களெல்லாம் சந்தித்து உங்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த பாதுகாப்பை நான் சாட்சி சொல்ல தேவனை கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு ஹாஸ்டலில், எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போது ஹாஸ்டலில் இருக்கிற வேளையில் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்னோடய தாத்தாவும் ஹாஸ்டலில் இருந்தார். அதாவது எங்கள் கான்வென்ட் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அந்த தாத்தாவுடைய ஹாஸ்டல் இருந்துச்சு. அப்போ நான் சாயங்காலம் தினந்தோறும் தாத்தாவை போய் பார்த்துட்டு, ஸ்கூல் முடிஞ்சுட்டு தாத்தா போய் பார்த்துட்டு வருவேன். அப்போது தாத்தா என் மேலே ரொம்ப அன்புள்ளவராக இருப்பார். அப்போ அங்கே இருக்கிற நிறைய முதியவர்கள் எல்லாம் ஏதாவது வேலை சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு, அப்புறம் அந்த டைம் முடிஞ்சோன்னா நான் ஹாஸ்டலுக்கு திருப்பி போயிடுவேன். அப்படி இருக்கும்போது தினந்தோறும் போயிட்டுருப்பேன். அங்கே ஒரு தாத்தா, எல்லா தாத்தாங்களும் நல்லா என்கிட்ட பேசுவாங்க. அதிகமாக எங்கள் தாத்தாவோடு ஒரு தாத்தா கூட இருந்தார். அப்போ நான் ஒரு நாள் 8 வயசில் தாத்தா போய் பார்க்கலான்னு போகும்போது, அப்போ அந்த தாத்தா சொன்னார், உங்கள் தாத்தா வந்து என்னை உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்கப்பா அப்படின்னோன்னா, எனக்கு பொய் சொல்லவும் தெரியாது, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கை கூடியதான ஒரு காரியம். ஏன்னா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அப்போது அந்த நேரத்தில் ஹாஸ்டலில் இருந்தனால அப்போ எனக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஹாஸ்டலில் சொல்லியிருப்பாங்க பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போது அதனால் நானும் பொய் சொல்ல மாட்டேன், மற்றவங்களும் பொய் சொல்ல மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தது. அப்போ அந்த தாத்தா சொன்னார், அம்மா உங்கள் தாத்தா உன்னை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு. அப்போ நான் நினச்சிட்டேன் என் தாத்தா கூப்பிட்டு வர சொன்னாருன்ட்டு. நானும் ஒன்றுமே கேள்வி கேட்கல, தாத்தா எங்கேயோ போயிருக்கிறாங்க அப்படின்னு நான் தாத்தா கூட அவரோட நான் போயிருக்கேன். அப்போது அவர் கட்டைக்கால் தான் வச்சுருப்பார். அவர் ஊனி நடந்துட்டு வந்தார் தோல் வச்சு. அப்போது ஒரு மார்க்கெட்டுக்குள்ளார அந்த ஊட்டி மார்க்கெட்டுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் தாத்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். இங்கே வந்துடுவார், அங்கே நான் என்னை கூப்பிட்டு சொன்னாங்களே, நான் அங்கே இருப்பாருமா அப்படின்னு சொல்லிகிட்டே போனாங்க. என்னுடைய இருதயமெல்லாம் ஒரு பயமும் இல்லை, ஒரு பதட்டமும் இல்லை. தாத்தாட்டு போகிறோம் அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷம் மட்டும் இருந்தது. ஏன்னா அடிக்கடி தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, மார்க்கெட்டு கூட்டிகிட்டு போகிறது, அப்படி போயிடுவார் சில வேளையில். அதனால் நான் தாத்தா அங்கே போயிருப்பாருன்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். அங்கே போய் டீ கடையில் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு போண்டாவும் ஒரு டீ எனக்கு கொடுத்தாங்க. அந்த டீ சூடாக இருந்துச்சு, அதை நான் குடிக்கல. ஆனால் அந்த போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த போண்டாவை சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்க எங்கள் ஹாஸ்டல் ஒரு பெரிய வேனு என்னை
எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு 2 அடி அடிச்சாங்க. அடிச்சோன்னா எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. அப்ப அவங்க சொன்னாங்க, வேன்ல உட்கார வச்சுட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் நீ அங்க இருந்தீங்கன்னா என்னை கடத்திட்டு போயிருப்பாங்க, உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை சுற்றி வீட்டில் கூட்டிட்டு ஆசையை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்போ எனக்கு 62 வயசாயிருச்சு. இன்னைக்கு அந்த சாட்சியை சொல்ல என் தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை கடத்தி கற்பழிக்கப்படுறாங்க, எத்தனை பிள்ளைகளை கண்களை பிடுங்கி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகளை கடத்தி குழந்தைகளை கடத்தி எத்தனையோ இடங்களில் அவங்கள அடைச்சி வச்சு அந்த குழந்தைங்களுக்கு விபச்சார விடுதியில் விடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துறத நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், கேள்விப்படுறோம் நியூஸ்ல. ஆனால் அந்த நாட்களில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒன்று எனக்கு தெரியும், என்னை நேசிக்கிற இயேசுவே மட்டும் எனக்கு தெரியும், மற்றவரை எனக்கு தெரியாது. எனக்கு கூட இருக்கிறவங்க மேலே ஒரு அன்பு எனக்குள்ள இருந்துச்சு, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இயேசு என் தெய்வம் என் மேல் இரக்கம் வைத்து என் தேவனை கர்த்தர் அந்த நாளை தப்பு வைத்து அன்போடு இயேசுவினுடைய அன்பில் என்னை நிலைக்கு வச்சு அவரை என்னை அழைத்து அவருடைய கனமான ஊழியத்தை செய்யும் போது செஞ்சு கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த ஆசீர்வாதமான அந்த ஆபத்துல என்னை பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு நினைச்சா எனக்கு ஒரே திகிலா இருக்குது. ஆனால் அந்த நேரத்திலையும் என் தேவனை கர்த்தர் என்னை தயவாய் பாதுகாத்தார். தேவனை கர்த்தர் இன்னி பெரிய பெரிய சாட்சிகளை, பெரிய பெரிய அற்புதங்களை எனக்குள்ளாக ஆண்டு செய்திருக்கிறார். இந்த நாளில் இப்பேற்பட்டதான பயங்கரத்துல என்னை பாதுகாத்த ஏசப்பாவுக்கு கோட நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் உங்க பிள்ளைகளை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. யாருடைய நம்பி உங்க பிள்ளைகளை விடாதீங்க. தேவன் உங்களை நடத்துவாராக. தேவனை கர்த்தர் எனக்கு சாட்சி சொல்ல இந்த நேரத்தை கொடுத்தபடினாலும் கோட நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆமென். ஆமென். தொடர்ச்சியாக நம்ம சாட்சிகளை பகிர்ந்து கொள்வோம். ஒரு பாட்டா போடுறேன், மறுபடியும் நிறைய சாட்சி இருக்குது. அது அடுத்து நம்ம போடுறோம். உங்களுக்கு பிரோஜனம். God bless you. Praise the Lord.